கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். விவரங்களை தருகிறார் சேதல நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையை முடித்துவிட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முன்னாள் வழக்கு மகன் சுதாகரன், அவரது முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு உள்ளது. வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவைச் சேர்ந்த சாயகம் கடந்த மாதம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளனர். தற்பொழுது பூங்குன்றன் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வந்துள்ளார். முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த ஐஜி தலைமையிலான தனிப்படையினர் பூங்குன்றனை விசாரணை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. சிபிசிஐடியின் இந்த விசாரணையில் இந்த வழக்கில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.